அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரே கல்லில் பல மாங்காய் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணி பல வேண்டுதல்களை, அதாவது உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். அந்த அளவுக்கு அற்புத பலன் தரக்கூடிய ஒரு வார்த்தையை தான் பார்க்க போகிறோம். மந்திர வார்த்தை, சுவிட்ச் வேர்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சுவிட்ச் வேர்டு, அதை எந்த முறையில் சொல்லணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அம்மாவுடைய மிராக்களை பார்த்தரலாம். வராகி அம்மன் பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி வீட்டில் தீப ஒளியில் பாருங்கள், 2 கண்களோட அம்மாவோட முகம் அழகாக அந்த தீப சுடரில் தெரியுது பாருங்கள். எந்த அளவுக்கு அம்மாவோட முகம் தத்ரூபமாக தெரியுது பாருங்கள். நம்பிக்கையோட உள்ள அன்போடு நம்ம அம்மாவை அழைச்சோம்னா நிச்சயம் நம்ம இல்லம் தேடி இது போல் வருவாங்க. தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. நம்ம சேனலில் சொல்கிற சின்ன சின்ன வழிபாடுகளை செஞ்சதின் மூலமாக ஒரு சகோதரிக்கு பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய் லோன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லோன் கிடைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சு அவங்க இந்த வழிபாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது போலவே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே போல் உங்களால் என்ன பூஜை பண்ண முடியுதோ, எந்த மந்திரம் சொல்ல முடியுதோ எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கே உங்கள் மனசுக்குள்ளே தெரியும், இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணோம்னா, இந்த ஒரு மந்திரத்தை சொன்னோன்னா நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறத மட்டும் சொல்லுங்கள். ஒரு நோட்டு இல்லைன்னா ஒரு டைரியில் கூட கொடுக்குற மந்திரத்தை எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாரம் கூட நீங்கள் ஒவ்வொரு மந்திரத்தை கூட சொல்லலாம். எல்லா மந்திரமும் உங்களுக்கு பலன் தரக்கூடியது தான். நம்பரும் நிறைய கொடுத்துருக்கேன், சுவிட்ச் வேர்டும் கொடுத்துருக்கேன். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சுவிட்ச் வேர்டு மந்திர வார்த்தை. இதை நீங்கள் சொன்ன உடனே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். எதுக்கெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்குமே சொல்லலாம். நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், வேலை கிடைக்கணும், இன்க்ரிமெண்ட் வேணும், பதவி உயர்வு வேணும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வேணும், ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க கூட இந்த வார்த்தையை நம்பிக்கை வைத்து சொல்லணும். நீங்கள் எத்தனை முறை சொல்கிறீங்க அப்படின்லாம் கணக்கு கிடையாதுங்க. இது சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் மனதில் ஒரு வைராக்கியம் வச்சுட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். மட்டும் கிடையாதுங்க, ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த பெண்ணாகவோ ஆணாகவோ நம்ம இருக்கணும் நம்ம நினைப்போம். திடீர்னு நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படணும், லக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே இந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக ஏற்படும். நீங்கள் என்ன நினைத்து இதை சொல்லிகிட்டே இருக்கீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் கையில் கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமானது. இதுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதே போல் மாதவிடாய் காலத்துலேயும் தாராளமாக சொல்லலாம். அதே போல் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். காலையில் மாலையில் இரவு நேரத்தில் நடந்துக்கிட்டு உட்காந்துட்டு எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். அது என்ன அந்த மந்திர வார்த்தை சுவிட்ச் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் சன்ரைஸ் டுகெதர் டிவைன். கோல்டன் சன்ரைஸ் டுகெதர் டிவைன். கோல்டன் சன்ரைஸ் டுகெதர் டிவைன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 28 முறை சொல்லுங்கள். காலையில் ஏந்திரிச்ச உடனே ஒரு 28 முறை சொல்லுங்கள். மதியம் ஒரு 28 முறை சொல்லுங்கள். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 28 முறை சொன்னாலே போதுங்க. சப்போஸ் உங்களால் எண்ணிக்கையில் வச்சுக்க முடியலன்னா காலையில் ஒரு 5 நிமிஷம், மாலை நேரத்தில் ஒரு 5 நிமிஷம், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு தூங்குங்க. அதே போல் உங்களுடைய கையிலையுமே, அதாவது உள்ளங்கையில் எழுதக்கூடாது. உள்ளங்கையில் எழுதும்போது அது தண்ணி பட்டு அலைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் அந்த வார்த்தையை உள்ளங்கையில் எழுதாமல் நம்மளுடைய இடது கையில் வாட்சி கட்டுறோம் பாருங்கள், அந்த இடத்துல சின்னதாக கோல்டன் சன்ரைஸ் டுகெதர் டிவைன் அப்படின்ற இந்த வார்த்தையை எழுதிட்டு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது சின்ன சின்ன பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறிடும். ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறிடும். கொஞ்சம் பெரிய பிரார்த்தனைகள் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே போகாது. திருமணமாகணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், வீடு கட்டணும், இதெல்லாம் பெரிய பெரிய ப்ராசஸ், டைம் நிறைய வேணும். ஆனால் கண்டிப்பாக நிறைவேறும். அதற்கான வேலையை இன்றே தொடங்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு வார்த்தை. அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வருமானம் அதிகரிக்கணும், கஸ்டமர் வரணும், வாடிக்கையாளர்கள் நம் கடையை தேடி வரணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லலாம். அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அங்கே உட்கார்ந்து கொண்டே கூட இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், லக்கு ஏற்படும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு அற்புதமானது.
அதே போல் இதை நம்ம எனர்ஜி சர்க்கிள்குள்ளேயுமே வரைஞ்சி வச்சுக்கலாம். ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க, ரெட் கலர் பென் இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னால் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே கிடைக்காத பட்சத்தில் ப்ளூ கலர் பென்னால் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அந்த சர்க்கிளில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பிரார்த்தனையை உடனே நிறைவேற்றி தரும். மேலே நேம்னு போட்டிருக்க இடத்துல உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க. கீழே இந்த சுவிட்ச் வேர்டு எழுதிக்கோங்க. கோல்டன் சன்ரைஸ் டுகெதர் டிவைன் அப்படின்றத எழுதிக்கிட்டு, இப்போ உங்களுக்கு சப்போஸ் ஒரு 50,000 பணம் தேவைப்படுதுன்னா இந்த 50,000 எழுதிட்டு மணி அப்படின்னு போடுங்க. வேலைன்னா அந்த இடத்துட்ட வேலைன்னு போடுங்க. வீடு கட்டணும் அப்படின்னா வீடு அப்படின்னு போடுங்க. என்ன பிரார்த்தனையோ அதுக்கு கீழே ஷார்ட்டாக எழுதிடுங்க. இப்படி எழுதி நீங்கள் உங்களுடைய கேஷ் பாக்ஸில் இல்லை பர்ஸில் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல கூட இதை நீங்கள் வச்சுடுங்க. இப்படி வைக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். இதையுமே கையில் இதே போல் நீங்கள் கையில் கூட எழுதிக்கலாம். ரவுண்டு போட்டு அதுக்கு நடுவில் இந்த பிரார்த்தனை எழுதி இதை பார்த்து நீங்கள் சொல்லி கொண்டே இருக்கும்போது மிக விரைவில் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். மிகவும் முக்கிய நம்பிக்கை. இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ₹1 கூட செலவு பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து சொல்ல தான் போகிறோம், அவ்வளோதான். எவ்வளோ சீரியல் பார்க்குறோம், ஃபோனு வேஸ்ட்டாக பார்த்துட்ருக்கோம். அந்த நேரத்தில் இதை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியது. அர்ஜெண்ட்டாக ஏதாவது அவசர தேவைக்கு கூட இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது உடனே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அதனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.